إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எனதர்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வல்ல ரஹ்மானுடைய வற்றா பெருங்கருணையினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தினத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தூய்மையான மார்க்கத்தை கற்றுத்தந்தார்களோ அந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் நம்மை எல்லாம் இங்கு ஒன்று குழும்ப செய்த ஏக வல்லோன் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையில் இஸ்லாத்தின் பார்வையில் பொய் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு நல்ல போதனைகளை, நல்ல ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் நமக்கு நல்ல போதனைகளை கற்று தந்திருக்கின்றது என்று சொன்னால், பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் மற்றும் அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்கள் எதையெல்லாம் நன்மை என்று சொல்லுகின்றார்களோ, எதையெல்லாம் தீமை என்று கருதுகின்றார்களோ, அதைவிட அதிகமாக இஸ்லாமிய மார்க்கம் நல்ல ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போல் இந்த நல்ல ஒழுக்கங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதித்தது மட்டுமல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு இறை தூதரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனுப்பி அந்த நல்ல போதனைகளை, நல்ல ஒழுக்கங்களை, இஸ்லாம் காட்டி தந்த அந்த நற்பண்புகளை ஒரு மனிதர் நமக்கு முன்மாதிரியாக நடைமுறைப்படுத்தி காட்டியதும் மிக தனித்துவம் வாய்ந்தது. வெறுமனே போதனைகளை மட்டும் சொல்லாமல், இந்த போதனைகள் நம்ம கடைபிடிக்க முடியாது என்று சொல்லி மக்கள் அலட்சியத்தினால் அதை புறம் தள்ளி விடாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஒரு மனிதரை தேர்வு செய்து அந்த மனிதர் அந்த நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தந்தது இந்த மார்க்கத்தின் தனி சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்ல போதனைகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தது என்று சொன்னால் அதில் ஆழமான நல்ல கருத்துக்களையும் சமூகத்துக்கு அதனால் பல்வேறு நன்மைகளையும் விளையக்கூடிய வகையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக நல்ல போதனைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம், எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பிடிக்காத விஷயம், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் மாணவிகளாக இருந்தாலும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் அல்லது உறவினர்களாக இருந்தாலும் பொய் பேசுவது என்பது எல்லாருக்கும் பிடிக்காது. எது பேசினாலும் நல்லது பேசுங்க. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை எடுத்துக்கொண்டாலும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒழுக்கங்களில் மிக முக்கியமான அம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொய் பேசக்கூடாது என்று சொல்லி அவர்கள் போதிப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, வெறுமனே வாயளவில் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த பொய் பேசாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது அதை கற்றுத்தரணுமா இல்லையா? இஸ்லாமிய மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னா பொய் பேசக்கூடாது, அது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பொய் பேசுவது ஒரு தீமையான காரியம். இந்த தீமையான காரியத்திலிருந்து நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி என்ன வழிமுறையை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் முதலில் விளங்கி கொள்ள வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொய்யில் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொய்யை எந்த அளவுக்கு பேசக்கூடாது, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராங்க. அப்போது முதல்ல
இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு தனித்துவம் வாய்ந்தது என்பதை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அருளப்பட்ட இந்த மார்க்கம் பொய் பேசக்கூடாது என்பதற்கு தடுக்க வேண்டிய மனிதன் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோன்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கியிருக்கின்றான். நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த நோன்பு எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ரம்லானில் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவான். அந்த சொர்க்கத்தில் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது என்றெல்லாம் நோன்பை பற்றி பல சிறப்புகளை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நமக்கு சொல்லித்தராங்க. யார் ஒருவர் நோன்பாளியாக இருந்து பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர்கள் வெறுமனே பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த ஒரு மாத காலம் எடுத்துக்கொண்ட அந்த பயிற்சி என்பது ஃபிசிக்கலி நீங்கள் மன தத்துவ ரீதியாக மருத்துவர்களை அணுகினீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய ஆய்வில் மேற்கொண்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் கரெக்டாக ஒரு மனிதன் 10 மணிக்கு வந்து தண்ணி குடிக்கிறான்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் கரெக்டாக 10 மணிக்கு தண்ணி குடித்தான்னா அவனுக்கு 10 மணிக்கு கரெக்டாக தண்ணி தாகம் எடுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில். அப்போ மனிதனுடைய அந்த ஆய்வில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப இது போன்ற நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை மனிதனுக்கு போதிப்பதாலும் மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாகவும் அவன் இந்த தவறான செயல்களிலிருந்து விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று மருத்துவ ரீதியாக ஆய்வு செய்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த ரம்லான் மாதத்தில் பொய்யான விஷயங்களை பொய்யான பேச்சுக்களை விட்டுவிடவில்லை என்று சொன்னால் அவன் வெறுமனே பசித்திருந்து தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை நமக்கு மேற்கோள் காட்டினார்கள். அந்த ஒரு மாத காலம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த பயிற்சி இருக்கின்றது, பிறகு வரக்கூடிய அந்த 11 மாதங்களும் நமக்கு உறுதுணையாக இருப்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருக்கின்றோம். அப்போ வெறுமனே போய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க அப்படின்னு மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தில் சொல்லி காட்டுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதை ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கற்றுத்தர வேண்டும். அதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தனித்துவம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 மலக்குமார்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அந்த கிராமின் காத்திபின் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்களும் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய மலக்கும் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளோ பெரிய அளவற்ற அருளாளன் என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இட்டிருக்கின்றான். என்ன கட்டளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடியான் ஒரு தனி மனிதன் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்ய நினைத்து விட்டான் என்று சொன்னால் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டிருக்கின்றான், அதை நீங்கள் பதிவு செய்யாதீங்க. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எதை தவறு செய்து நிகழ்த்தி விட்டானோ அந்த தவறுக்கு ஒரே தவறு என்பதை மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அப்போ இந்த போதனைகளை நாம் கேட்கும் பொழுது பொய்யான பேச்சுக்கள் நாம் பேசினால், அவதூறுகளை நாம் பேசினால், நமக்கென நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள், அதை ஒரு கணமும் தவறாமல் அந்த குறிப்பேட்டில் பதிவு செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தை
ஒரு மறுமை சிந்தனையை இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. இதன் வாயிலாகவும் அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செய்கின்றான், பொய் பேசுவதிலிருந்து, புறம் பேசுவதிலிருந்து, இன்ன பிற தீய காரியங்களிலிருந்து நம்மை தடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா நமக்கு இங்கே வழங்கியிருக்கின்றான். அப்போ எவ்வளோ ஒரு தனித்துவம் வாய்ந்தது பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கம். வெறுமனே நீ வந்து பொய் பேசாதப்பா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம், அரசியல்வாதிகளாகட்டும், ஆசிரியர் பெருமக்களாகட்டும், எல்லாம் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை இது. பொய் பேசுகிறது தப்பு தான், அரசியல்வாதியும் பொய் பேசுவார்கள். ஆனால் அவர்களும் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை என்ன, பொய் பேசக்கூடாது, அது தவறு என்று சொல்லி ஒப்புக்கொள்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொய்யான பேச்சுக்களை பேசுவதை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு அழகான வழிமுறையை கற்றுத்தந்து அந்த வழிமுறையின் மூலம் நாம் உண்மையை பேச தூண்டுகின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த மார்க்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலா தக்பு மா லைஸ லக பிஹி இல்முன் இன்ன ஸம்ஸு வல் பஸர வல் ஃபு அதாக்குல்லாஹு உலாயிக கானு அன்ஹு மஸ்ஹூலா. இந்த 17வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். பனு இஸ்ராயீல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உமக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அதை பற்றி பின்தொடராதீர். செவி, பார்வை, உள்ளம் இவை ஒவ்வொன்றும் குறித்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் விசாரிக்கப்பட இருக்கின்றது. எவ்வளோ பெரிய முக்கியமான அம்சம் பாருங்கள். பொய் பேசுவதிலிருந்து நாம் விலகுவதற்கான ஒரு அறிவார்ந்த சொல்லை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கி சர்வசாதாரணமாக நாம் பார்க்குறோம், சிலருக்கு வந்து தண்ணீர் குழாயில் டேப்பை திறந்து விட்டால் எப்படி தண்ணி வந்து வருமோ, சர்வ சாதாரணமாக இன்றைக்கு பொய் பேசுவது என்பது ரொம்ப இலகுவாகவும், அதை தன்னுடைய ஒரு ஹேபிட் என்ன சொல்கிறது, அதை வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, சாதாரணமாக பொய் பேசுவதை நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற காரியங்களில் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எத்தனையோ விஷயங்களில் மனிதன் என்ன செய்கிறான், பொய் பேசுவதிலேருந்து விட்டு விலகுவதில் வந்து அவனை பொய்யிலே தான் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். எவ்வளோ தான் சொன்னாலும் சரி பொய் பேசக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், வியாபாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த வியாபாரம் என்பது, பொய் பேசி வியாபாரம் செய்வது என்பது மார்க்கத்துக்கு முரணானது. தரம் குறைந்த அந்த பொருட்களை நல்ல பொருட்கள் என்று சொல்லி வியாபாரம் செய்வது, அவன் வந்து அல்லாஹ் தஆலா மறுமையில் வந்து ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். 3 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதாவது வந்து செய்த உதவியை சொல்லி காட்டுவது, அதே போல் பார்த்திங்கன்னா கணுக்காலுக்கு கீழே ஆடைகளை வந்து இழுத்துக்கிட்டு போகிறது, அதே மாதிரி பொய் சத்தியம் செய்வது. இந்த 3 காரியங்கள் வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், நாளை மறுமையில் அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்குறோம், பெண்கள் இடத்துல பெருமை பேசிக்கொள்வது. அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறானோ, பொருளாதாரத்தை, என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குதோ, அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு பெருமை சாட்ட வேண்டும், பெருமை பாராட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இவ்வளோ பெரிய பொருளாதார வசதிகளை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், பெருமை பாராட்டணும். இதை விட்டுட்டு என்ன செய்கிறது, இன்றைக்கி சமூகத்தில் பார்க்குறோம், பெண்கள் 4 பேர் கூடிக்கிட்டாங்கன்னா அப்படியே பெரிய, அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்து பத்துக்களை பற்றி பேசுகிறது, மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவது, இது ஆண்கள் இடத்துலையும் இருக்குது, பொதுவாக இருக்குது. அப்போ இது தேவையில்லாத இந்த செயல்களிலிருந்து நீங்கள் விட்டு விலகுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கின்றார்கள். அதே மாதிரி பொருளாதாரம் கொஞ்சம் உயர்ந்துட்டுதுன்னா இவன் நினைக்கிறான், இந்த மனுஷன் என்னுடைய முயற்சி, என்னுடைய கடுமையான உழைப்பு, இதை கொண்டு தான் நான் பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டேன் என்று நினைக்கிறான். அது தவறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு எதை நாடுகின்றானோ,
அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் அழகாக சொல்கிறான். சிலருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா சோதிப்பான், சிலருக்கு பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான். இப்படிப்பட்ட இந்த நிலை என்பது நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னென்னா, நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த பொருளாதாரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் வழங்கப்பட்டது. காலத்தல சக்கரத்தை சுழற்றக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம், குஜராத்தில் பல செல்வந்தர்கள் மாட மாளிகையில் இருந்தவன் அடுத்த சோத்துக்கு வந்து கியூவில் நிற்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். பூகம்பம் ஏற்பட்டு செல்வத்தை எல்லாம் இழந்து நடு வீதியில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்தோம். அப்போ இந்த பொருளாதார ஆசையின் மோகத்தின் காரணத்தினால் வியாபாரத்தில் நாம் எது வேணாலும் பேசிவிடலாம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி என்ன செய்கிறாரு, தானியங்களை விற்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறாங்க. அந்த தானியங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாங்க, மேலே காய்ந்தவாறு இருக்கின்றது. உள்ளே அல்லாஹ்வுடைய தூதர் போகக்கூடிய நேரத்தில் கைவிட்டு பார்க்குறாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த ஈரமான தானியங்களை வெளிப்படுத்தி நீ வியாபாரம் செய்யணும். பொதுவாக மக்கள் வெளியே பார்க்கும்போது என்ன செய்வாங்க, தானியங்கள் காய்ந்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஈரமான நிலையில் இருப்பதை வந்து என்ன செய்யணும், நீ மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கின்றார்கள். இன்றைக்கி பார்க்குற திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் வந்து ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் என்று வந்துவிட்டால் 1000 பொய் சொல்லி கூட ஒரு திருமணத்தை நடத்திடலாம். இன்றைக்கி அது ஒரு ரொம்ப லேட்டஸ்ட் ஆகிடுச்சு. வெளியே சொல்லக்கூடிய இந்த செயலை முஸ்லீம்களும் என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு பொய் சொல்லியா நம்ம திருமணம் முடிச்சிடலாம் என்பதாக கருதுகின்றார்கள். இதனால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய தீமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன இந்த பொய்யின் காரணத்தினால அதை நம்பி எதிர்பார்த்து வந்த குடும்பத்தினர் மனம் ஏமாந்து போய் வேதனைப்பட்டு அந்த திருமணம் விவாகரத்தில் சென்று நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்குறோம். அப்போ இது போன்ற பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட பொய்களை சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எச்சரிக்கின்றார்கள். முனாஃபிக் என்றால் யார், நயவஞ்சகன் என்றால் யார் என்பதை தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நயவஞ்சகன் யார் என்று சொன்னால், முதல்ல நயவஞ்சகன்னா யாருன்னா, இரட்டை வேஷம் போடக்கூடியவன். இதுவும் சரிதான் அதுவும் சரிதான், இதுவும் கரெக்டு அதுவும் கரெக்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த நயவஞ்சகன் என்ன பண்ணுவான்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கும்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சொல்கிறது தான் சரின்னுவான். யூதர்கள் நசாராக்கள் இடத்துல போயிட்டு ரெட்டை வேடம் போடுவான். நான் போயிருந்தேன் ரசூல்லாட்ட, அவர் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு பேசிகிட்டு இருந்தேன், இதுதான் சிறந்தது, யூத மார்க்கம் தான் சிறந்தது என்று சொல்லி இரட்டை வேடம் போடக்கூடிய இவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கின்றார்கள். நயவஞ்சகன் என்று சொன்னால் யாருன்னா, பேசினால் பொய்யே பேசுவான், வாக்குறுதி அளித்தால் அவன் மீறுவான், நம்பினால் மோசடி செய்வான் என்று தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள். 33வது ஹதீஸாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு எச்சரிக்கின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலை சுபு தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களை உட்கார வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, பேசுவாங்க, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. ஒருத்தர் கலந்துரையாடல் மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் என்னவாக இருந்ததுன்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன யாராவது கனவு பார்த்தீங்களா, அந்த கனவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் காலை பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க, நான் இன்று ஒரு கனவு கண்டேன். இந்த கனவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வானவர்கள் என்னை வந்து என்ன செய்கிறாங்க, அழைத்துட்டு போகிறாங்க. அப்படியே அழைத்துட்டு போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மல்லாந்து படுத்திருக்கின்ற ஒரு நபரிடத்தில் என்னை அழைத்து சென்றார்கள். 2 வானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டு போகிறாங்க.
ஒரு மனுஷன் வந்து மல்லாந்து படுத்து கிடக்கின்றான். அந்த மனிதரை அடைந்ததும் அவனுடைய தலைமாட்டில் இரும்பாலான கொக்கியுடன் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். இது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி. புகாரியில் 1386வது ஹதீஸாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அந்த தலைமாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பாலான கொக்கிகளுடன் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் முகத்தின் ஒரு பக்கம் சென்ற பொழுது அங்கே கொக்கியால் அவரது முகவாய் பிடரி வலை கிழித்தார். இது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கனவுல பார்த்தது. சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க. அந்த முகத்தில் வந்து கீறி பிடரி வரைக்கும் என்னாச்சு, அவர் மூக்கு துவாரத்தம் எல்லாம் ஒரு சைடு அப்படியே ஃபுல்லாக இந்த கண் மூக்கு பிடரி வரைக்கும் அப்படியே கிழிச்சு எடுக்கப்பட்டது. மல்லாந்து கிடக்கிறாரு. ஒரு சைடு பார்க்குறாரு. இப்படி கிழிச்சு எடுத்த உடனே மறுபடியும் வானவர்கள் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் இன்னொரு பக்கம் கூட்டு போகிறாங்க. கூட்டு போனால் இந்த பக்கம்லாம் கிழிச்சியாச்சு. மறுபடியும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்குது. அந்த கொடுமை அவர்களுக்கு நிகழ்த்தப்படுது. என்ன செய்யுது, மறுபடியும் அந்த கொக்கியினால் வானவர்கள் போட்டு அவர்களை கிழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பார்க்குறாங்க. இது பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, திரும்பவும் அந்த பக்கம் போகும்போது அவனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், மறுபடியும் பழைய நிலைக்கு வரான். நல்ல முகத்தை வந்து மறுபடியும் வந்துடுது அவனுக்கு. இது போல் கண்டினியூவாக பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த தொடர்ந்து அவனுக்கு அந்த அஸாபு நடக்குது. இது என்ன காரணத்துக்காக நடக்குது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு அன்றைய பார்த்த கனவினுடைய விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இது யாருக்கு நடைபெற்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒருத்தர் பொய்யை பேசி அந்த பொய்யை வந்து பல வழியாக உலகம் முழுவதும் அடையும். ஒரு பொய்யை வந்து பேசுகிறான்னா அந்த பொய் வந்து பார்த்திங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் மிகப்பெரிய ஒரு பொய்யர். அவர் பேசக்கூடிய அந்த பொய் வந்து பல வகையில் உலகம் முழுவதும் அடையும். இங்கே நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் வந்து உண்மையானவர். இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது என்பதற்கு மிகப்பெரிய சான்று இருக்குது. ஹதீஸை நம்ம அப்படியே படிச்சுட்டு போனால் அன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் உட்காந்துருந்தாங்கள, எப்படி இது உலகம் ஃபுல்லாக போய் அடையும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை இணையதளங்கள் வாயிலாக இப்படி தட்டினா பார்த்தீங்கன்னா அதை வந்து பல்வேறு தரப்பட்ட உலகம் முழுவதும் பொய் வந்து என்ன செய்யுது, போய் சேர்ந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட பொய் சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இந்த தண்டனையை வழங்குவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொய்யை விட்டு விலகி உண்மையை பேசினால் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த செயலை நாம் பார்க்கலாம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காட்டுகின்றார்கள், உண்மையை பேசுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, ஹதீஸில் சொல்லக்கூடிய நேரத்தில், அலைக்கும் பிஸ்ஸித்க், உண்மையை பேசுங்கள். இன்ன சித்தி கபீர், உண்மையை பேசுவது நன்று. ஈயாக்கும் வல் கதீப், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனை, பொய் பேசுவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கின்றேன். இன்னல் கதீப ஃபுஜூர், பொய் பேசுவது மிகப்பெரிய பாவமாகும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸில் வந்து சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல் உண்மையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது நீங்கள் உண்மையை பேசுங்க. உண்மை உங்களை நன்மையின் பக்கம் கொண்டு செல்லும். நன்மை உங்களை சொர்க்கத்தின் பால் கொண்டு செல்லும். பொய் பேசுவதனால் தீமையின் பக்கம் உங்களை பொய் என்ன செய்யும், தீமையின் பக்கம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். தீமை உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நமக்கு எச்சரிக்கின்றார்கள். இப்படி அல்லாஹ் தஆலா பொய்யை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலும் பல்வேறு திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஃபீ குலூபிஹிம் மரஜன் ஃபஜதஹுமுல்லாஹு மரதா வலஹும் அஸாபுன் அலீமுன் பிமா கானு யக்ஸிபூன். அல்லாஹ் அல்-பக்ராவில் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது பொய் பேசுகிறவங்களுடைய உள்ளங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு நோய் உள்ளது. ஆகவே அவர்களுக்கு அந்த நோயை என்ன செய்வான், அல்லாஹ் அதிகப்படுத்தி விடுவான். அவர்கள் பொய் பேசுபவர்களாக இருந்த காரணமாக அவர்களுக்கு மிகப்பெரிய துன்புறுத்தும் வேதனை உள்ளது.
பொய் பேசுகிறது ஒரு நோய்ங்கிறான் அல்லாஹாலா. அந்த நோயை அல்லாஹாலா அதிகப்படுத்தி விடுவான் என்பதாக அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த பொய்யிலிருந்து நாம் என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். 3 விஷயங்களுக்காக வேண்டி நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை பொய் பேசுகிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அனுமதிச்சிருக்காங்க. எந்த நேரத்தில்னா போர்க்களம் என்று வந்துவிட்டால், முதலாவதாக இப்போ இன்றைக்கி பார்க்குறோம் சமூகத்தில் முஸ்லீம்களை வேறறுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு அழிக்க வேண்டும் என்று படை திரட்டி வந்தால் நம்ம இடத்துலையும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்வதில் பொய் கிடையாது, நாங்களும் தயாராக இருக்கோம், இவ்வளோ எங்கள் இடத்துலையும் வெப்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறெல்லாம் சொல்கிறதுல தவறில்லை. போர்க்களத்தில் பொய் சொல்வது குற்றமாகாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அனுமதிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி பிரிந்து விட்ட நிலையில் அவர்களை ஏன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி பிரிகிறது என்பது ஷைத்தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷைத்தான் கேட்பணும். குட்டி ஷைத்தான்களை எல்லாம் அனுப்பி இன்றைக்கி என்னப்பா செஞ்சேன், அவன் சொல்லுவான், இன்றைக்கி நான் ஒருத்தனை விபச்சாரம் செய்ய வச்சுட்டேன், ஒருத்தனை திருட சொல்லிட்டேன், ஒருத்தனை மது அருந்த சொல்லிட்டேன். ஒரு குட்டி சைத்தான் வருவான், சொல்லுவான், நான் இன்று கணவன் மனையை பிரித்து விட்டேன். உடனே ஷைத்தான், பெரிய ஷைத்தான் சொல்லுவான், இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸு. சின்ன சைத்தானை பார்த்து சொல்லுவான், இவன் தான் சிறந்த செயலை செய்திருக்கின்றான் என்று பாராட்டுவான். அப்போ கணவன் மனைவி பிரியக்கூடிய அந்த தருணத்தில் அவங்களுக்கு நல்ல போதனைகளை சொல்லி, உன் கணவர் உன்னை இன்னும் தப்பாக நினைக்கல, மனைவிடத்தில் சொன்னோம், எவ்வளோ சிரமப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை வளர்வதற்காக வேண்டி, குடும்பத்தை பராமரிக்க, குழந்தைகளை வளர்க்குவதற்காக கஷ்டப்படக்கூடிய இந்த கணவனை நீ பிரிந்து விடுவாயா என்று சொல்லி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி சேர்ப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனி வருங்காலங்களில் நாம் பொய் பேசாமல் இருக்க அல்லாஹ் தஆலா நமக்கு உறுதுணை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.